ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாலேருந்து சென்னைக்கு 1 மந்த் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். இந்த வெக்கேஷன் டைமில் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு காரில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் போயிட்டு இருக்கேன். என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி. இப்போ நாங்கள் எல்லாருமே திருநெல்வேலிக்கு எதுக்காக போயிட்டு இருக்கோன்றத இந்த வீடியோ போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சென்னையிலேருந்து காரில் நீங்கள் திருநெல்வேலி போய் ரீச் ஆகிறதுக்கு 10 to 12 hours கிட்ட தான் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எங்கள் ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஹால்ட் எடுத்திருந்தோம். அந்த இடத்தோட பேர் திருவேடகம் அப்படின்னு போட்டிருந்தது. இங்கே ஒரு சாய்பாபா கோயிலும் இருந்ததுங்க. கூகுள் மேப்பில் இங்கே சின்னதாக ஒரு ஆறு இருக்கிறதா காமிச்சது. அதனால் நாங்கள் இங்கே பிரேக் எடுத்துகிட்டு இங்கே பசங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாத போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல தண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு இடத்துல குழந்தைகளை கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். தண்ணினா யாருக்கு தாங்க பிடிக்காது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீங்க யாராவது சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு கார்ல டிராவல் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு ஒரு விசிட் கொடுங்க. பார்த்ததும் எனக்கும் விளையாடணும்னு ஆசை வந்துடுச்சு. அதனால நானும் ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஆத்துல எல்லாருமே மீன் பிடிச்செல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. மாடுகள்லாம் கூட இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஒரு மாடு மேய்க்கிறவர் தன்னுடைய மாடுகளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. தண்ணியில இறங்கி பசங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாடு வந்துருச்சு பாரு. பசங்க யாருமே தண்ணியை விட்டு வெளியே வர மாதிரியே தெரியல. இவங்கள மறுபடியும் இப்படி பிடிச்சு போட்டு கூட்டிட்டு போக போறேன்னு தெரியல எங்களுக்கு. இப்ப இவங்க 2 பேருமே ஆத்துல மீன் பிடிக்க போறாங்க. அவங்க எப்படி பிடிக்கிறாங்கன்றத பாக்கலாம் வாங்க. குட்டி குட்டியா சில மீன்லாம் அதுல மாட்டுச்சு. ஒரே ஒரு மீனே இல்ல. வளர்க்கறதுக்கா இல்ல விளாண்டு இப்ப விட்டு போயிருவாங்க. நண்டு 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 அப்போ நண்டு வெளில வந்துச்சு. அங்க பாருங்க, இங்கிட்டு ஆட்டோ காமிக்குது. துள்ளுது துள்ளுது. உள்ள பெரிய அவங்க ஒரு நண்டு பிடிச்சி வச்சிருந்தாங்க. அதோட வயிற்றுல பாருங்க குட்டி குட்டியா நிறைய நண்டு இருக்கு. அதை காட்ட போறாங்க. நமக்கு தான் பாக்குறதுக்கு பயமா இருந்தது. அவங்க ரொம்ப தைரியமா பாருங்க அதை திறந்து காட்டினாங்க. அதுக்குள்ள குட்டி குட்டியா நண்டு எட்டி பாக்குது பாருங்க. எல்லாருமே நல்லா தண்ணியில விளையாடிட்டு இப்ப திருப்பி எங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்ப பாபா கோயில் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்தோட எக்ஸாக்ட் பேரு திருவேடகம். வழி சோழவந்தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க இந்த சைடா ஊருக்கு எங்கேயாவது போனீங்கன்னா கண்டிப்பா இங்க ஒரு விசிட் கொடுங்க. லஞ்ச் டைம்காக பாபா கோயில் பூட்டியிருக்காங்க. டைம் கரெக்டாக 12:30 இருக்கும். எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்டுட்டு போகலாமேன்னு டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். இந்த ஹோட்டலுடைய பிரான்ச்சஸ் நிறைய இடத்துல இருக்கு. இந்த பிரான்ச் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா மதுரை டு விருதுநகர் ஹைவேஸ்ல மேலநேசேனர் இடத்துல சிவரக்கோட்டை பக்கத்துல அமைஞ்சிருக்குங்க. ஸோ நீங்க லாங் ஜேர்னி சென்னையிலேருந்து எங்கேயாவது ஊருக்கு போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹோட்டலில் லஞ்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட் ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னைக்கான ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்றதை இந்த டிஸ்பிளே போர்டில் வச்சிருக்காங்க. வாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பன்னீர் சுக்கா, பைனாப்பிள் சால்ட் அண்ட் பெப்பர், டிராகன் பேபி கார்ன், வெஜ் கட்லெட், மசாலா ஃபிங்கர் ஃப்ரைஸ், நார்தன் தாலி, வெஜ் நகட்ஸ், மினி மீல்ஸ், ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. இப்போ அடுத்ததா ஜூஸ் ஐட்டம்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது மதுரை ஸ்பெஷல் ஜிகர் தண்டா, அடுத்ததா ஸ்ட்ராபெரி லஸ்ஸி, பைனாப்பிள் மோசிட்டோ, பிஸ்தா மில்க் ஷேக், சிஸ்லி ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், அப்புறம் கோலி சோடா பாட்டில்ஸும் இருக்கு பாருங்க. நேத்ரா இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. அம்மா எதை சாப்பிட்றது எதை விடுறது தெரியலையம்மா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிட்டா.
இங்க பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. மிளகா பொடி, இட்லி பொடி, தோசை பொடி, அதே மாதிரி பிக்கிள்ஸ்ல கூட எல்லா வெரைட்டிஸும் வச்சிருந்தாங்க. நீங்க எங்கேயாவது அப்ராட் டிராவல் பண்ணி போகணும்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல வந்து நீங்க எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு போகலாம். நாங்க ஒரு 4 ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்பெஷல் மீல்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா இருந்தது. அதுல நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சப்பாத்தி, சப்பாத்திக்கான சைட் டிஷ், பாயாசம், அப்புறம் வெரைட்டி ரைஸ்ல வெஜ் பிரியாணி, ஒயிட் ரைஸ், அது கூட 3 கறி, அப்புறம் சாம்பார், ரசம், கர்ட் அப்படின்னு இதுவே வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்தது. பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா தான் இருந்தது. அதனால டிராவல் டைம்ல கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு நீங்க போய் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இப்போ நாங்க மறுபடியும் சாப்பிட்டுட்டு எங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்க கொஞ்சம் தூரத்துல பாருங்க விண்மில்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு எங்கள் வீட்டை விட்டு கிளம்பி இருந்தோம். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 o'clock. ஸோ இன்னும் வந்து ஒரு 4 to 5 hours நாங்கள் திருநெல்வேலியை ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக எங்கள் ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 hours கிட்ட ஆகுது. நீங்கள் காரை நடுவில் எங்கேயும் ரொம்ப நிறுத்தாமல் சீக்கிரமே போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 hours வந்து ரீச் ஆகிடலாம். கொஞ்சம் தூரத்துல பாருங்க பெரிய பெரிய மலைலாம் தெரியுது. சோ இந்த மாதிரி மலைலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம ஊர்கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். எப்பவுமே கார்ல லாங் ஜர்னி போறப்ப நமக்கு வந்து டிரைவர் தூங்காம இருக்கணும். ஏன்னா நம்ம வந்துட்டு பின்னாடி எவ்வளவு நேரம் வேணா தூங்கிக்கலாங்க. பட் அவர் வந்துட்டு தூங்காம இருக்கணும். சோ அவரை ஒருத்தர் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஃப்ரண்ட்ல உட்காரவங்க எப்பவுமே வந்துட்டு தூங்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா டிரைவர் தூங்காமே இருப்பாரு. சோ எங்க டிரைவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்துட்டு தூங்காம நல்லா மேனேஜ் பண்ணி ஓட்டினாரு. இப்ப நாங்க போயிட்டு இருக்க ரோட்ல 2 சைடுமே வந்துட்டு மலை இருந்தது. பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. சோ இன்னும் ஒரு 1/2 hour தான் நாங்க எங்க ஊரை ரீச் ஆகிடுவோம். ஸோ ஃபைனலி இப்போ நாங்கள் திருநெல்வேலியை ரீச் ஆகிட்டோங்க. இப்போ ஒரு கடையில் சர்பத் குடிக்கலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய சொந்த ஊர் திருநெல்வேலியில் உள்ள ரெட்டார் குளம். ஸோ ரெட்டார் குளத்துக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி நாங்கள் போகணும். இந்த கடையில் பழரசம் அதே மாதிரி பாதாம் மில்க்கும் இருந்ததுங்க. பழரசம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ட்ரை பண்ணோம். பழங்கள் எல்லாம் விற்கிறதுக்கு எவ்வளோ அழகா ஒரு கூடைக்குள்ள ஒரு வாழையில போட்டு அதுக்கு மேலே வந்து வச்சிருக்காங்க பாருங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரூட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் எல்லாரும் ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே அந்த கடையில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்துட்டு ஊருக்குள்ளே போக போகிறோம். ஸோ ரெட்டார் குளம்ன்ற போர்டிங் வச்சிருக்காங்க பாருங்க. எங்கள் ஊரில் என்ன விசேஷன்றத இந்த வீடியோ போக போக சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எங்கள் ஊரில் விமரிசையாக 3 நாளைக்கு திருவிழா நடக்க போகுதுங்க. ரொம்ப சூப்பராக கிராண்டாக நடக்கும். ஸோ அதை பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்க இடத்துல நிறைய மயில்லாம் இருக்கும். ஸோ மயில் ஏதாவது இருக்கான்றதை தேடி தேடி நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அங்கேயும் இருக்கு, நிறைய இருக்காங்க. மயிலை பிடிச்சி போட்டு போயிடும். ஸோ ஃபைனலி ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் இப்போ நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போகணும். நைட் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு வரது தான் எங்களுடைய அடுத்த பிளான். இதுதான் ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் வீடு. ஊரில் ஏதாவது திருவிழா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது இங்கே போய் ஸ்டே பண்ணுவோம். எப்போவுமே ஊருக்கு போயிட்டா சின்ன குழந்தைங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடும் நமக்கு. ஏன்னா சுற்றி பாருங்க எந்த வீடும் கிடையாது. இயற்கை காற்று, இயற்கை சூழ்நிலை அப்படின்னா இப்படி ஒரு லைஃப் சிட்டியில் கூட நமக்கு கிடைக்காது. இப்போ நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயிலில் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிடலாமே இப்போ சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். கோவில் திருவிழா நடக்கும் போது ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருக்குமே சாப்பாடு வந்துட்டு 3 வேளைக்கு வந்துட்டு போட்டுருவாங்க. அதனால ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே கோயிலே வந்து சாப்பிட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து டின்னருக்கு பாருங்க சப்பாத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோயில்ல நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல நடக்கும். அதே மாதிரி கோயிலை சுத்தி எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்ப நம்ம கோயிலை அப்படியே சுத்தி பார்க்கலாம் வாங்க. நாளையில இருந்தா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. நைட்டு ஒரே ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்துட்டு பிள்ளையார் சந்நிதி. எல்லாருமே ஃபுல் டே டிராவல் பண்ணனால கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. ஸோ இப்போ எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு முதல்ல வந்து சீட் கிடைச்சிருச்சு. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. உங்க ஊர்ல திருவிழால என்ன ஸ்பெஷல், எப்படி நடக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ எல்லாருமே கும்மியடி பெண்ணை கும்மியடி அப்படின்ற பாட்டுக்கு கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் நம்ம.
எங்க கோயில்ல அடுத்ததான் நீங்க பார்க்க போறது பெருமாள் சன்னதி. இங்க நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு வந்து ஒரு பூஜை இருக்குங்க. பெருமாள் சன்னதிக்கு நேர் எதிர்க்கவே வந்துட்டு வில்லுப்பாட்டு நடக்கிறதுக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்கதான் வில்லுப்பாட்டும் நடக்கும். ஸோ நாளைக்கு தான் வந்து திருவிழா வந்து ரொம்ப சூப்பரா களை கட்ட போகுதுங்க. கோவில் திருவிழான்னு வந்துட்டாலே நிறைய கடைகளும் வந்துடும். ஸோ இங்க பாருங்க பானிபூரி ஸ்டாலும் இருக்கு. கடைகள் மட்டும் இல்ல, பசங்க விளையாடுறதுக்கும் ஒரு சில ராட்டினங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பசங்க எல்லாம் அதுல விளையாடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ இங்க முடியுது. கோவில் திருவிழா டே 2 வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். அடுத்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.